மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை விழுப்புரம் நகரிலே நடைபெற்றது. கட்சியினுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் காரத், அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் தோழர் பிருந்தா காரத், தோழர் MA பேபி, தோழர் G ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். 3 நாள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள் நடவடிக்கைகளுடைய விளைவாக மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளின் மீது 25க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் ஒரு 80 பேர் கொண்ட புதிய மாநில குழுவும் 15 பேர் கொண்ட புதிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேர், மாநில செயலாளராக சண்முகம் உள்ளிட்ட தேர்வு என்பதும் அந்த மாநாட்டிலே நடைபெற்றிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய நவதாராளமய கொள்கையினுடைய விளைவாக நாடு முழுவதும் வேலையின்மை என்பது கடுமையான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. புதிதாக படித்த இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அல்லது அரசு வேலை வாய்ப்பு என்பதே வாய்ப்பே இல்லை என்கிற நிலையை நோக்கி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய செயல்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்வித்துறையில் இந்துத்துவ கருத்துக்களை புகுத்தவும் RSS கருத்துக்களை புகுத்துவதற்குமான தீவிரமான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைய தினம் UGC ஒரு புதிய உத்தரவை அவர்கள் விவாதத்திற்காக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் அதற்கான துணைவேந்தர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான தேடுதல் குழுவில் மாநில அரசாங்கத்திற்கு இருந்த அந்த உரிமை என்பது பறிக்கப்பட்டு முழுக்க கவர்னர், UCG, அதே மாதிரி சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் இவர்கள் 3 பேருமே 3 நபர்கள் நியமிக்கப்பட்டு இந்த துணைவேந்தர் தேடுதல் என்பது நடைபெறும் என்று இன்றைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மாநில அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் உட்பட இந்த மாதிரியான இந்த துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் தன்னிச்சையாக இப்படி ஒரு உத்தரவை வெளியிட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதிலேயும் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் கல்வியின் கீழ் படிக்காமல் பட்டம் பெற்றிருந்தால் அந்த பட்டம் நாட்டில் எங்கேயுமே செல்லாது என்று அறிவித்திருப்பதெல்லாம் அராஜகத்தின் உச்சம். ஆகவே இந்த உத்தரவை, இந்த நகலை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். இதற்கு எதிராக வலுமிக்க போராட்டத்தை முன்னெடுப்பது என்று நாம தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த பிரச்சனையில ஒத்த கருத்துடைய மற்ற அமைப்புகளோடு கலந்து பேசி மாநில அதிகாரத்தை பறிக்கக்கூடிய மாநில உரிமையின் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒரு கூட்டு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதிலே மட்டுமில்ல, ஏற்கனவே மாநில ஆளுநர் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு ஏராளமான குடைச்சல்களை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கு. நேற்றைக்கு நடந்திருக்கிற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்ததும், சட்டமன்றத்துக்கு செல்வதும் வெளிநடப்பு செய்வதுமே ஒரு வாடிக்கையாக நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு மரபு என்பது கடைபிடிக்கப்படுது. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து முதலிலேயும் நிகழ்ச்சியினுடைய நிறைவில் தேசிய கீதம் பாடுவது என்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான விளக்கத்தை எல்லாம் மாநில அரசாங்க தரப்பில், சபாநாயகர் தரப்பில் கவர்னருக்கு விளக்கியதற்கு பிறகும் இதையே ஒரு பிரச்சனையாக்கி அவர் வெளிநடப்பு செய்வதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருப்பது என்பது சரியல்ல, வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த போக்கை கவர்னர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்து வெளியேற வேண்டும் என்கிற அறிக்கையை நேற்றே நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஒருவேளை அவர் வெளியேறலன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மாநில அரசாங்கத்துக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடுகளில் தலையிடுவது, அது ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்திருக்கிறோம். அதே மாதிரி மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடந்த 3 ஆண்டு காலத்தில் அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. வாக்குறுதியில் சொல்லாத பல திட்டங்களையும் கூட அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 1 வருஷம் தான் இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள மீதி இருக்கக்கூடிய மொத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். குறிப்பாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்பது அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி. 4 ஆண்டு காலமாக அந்த பகுதியினர் திரும்ப அரசுக்கு கோரிக்கை விடுப்பது, போராட்டத்தில் ஈடுபடுவது, முதலமைச்சரை சந்தித்து பேசுவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அரசு தரப்பிலிருந்து அதுல அந்த கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கான முறையில் ஒரு சாதகமான பதில் என்பது அரசு தரப்பிலிருந்து வரவில்லை என்கிற ஒரு அதிருப்தி அவர்கள் மத்தியில இருக்கு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நெல்லுக்கு 2500 ரூபாய் குவிண்டாலுக்கு தருவோம்னு சொன்னாங்க. கரும்புக்கு டன்னுக்கு 4000 தருவோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சில முக்கியமான
அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் சொல்றோம். இப்ப நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பூரா அவங்க நிறைவேற்றணுன்றது கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தல. நீங்க தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும் வரைக்கும் நாங்க வற்புறுத்த விரும்புறது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற பல அமைப்புகளோ போராட்டங்கள் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது என்பதை ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அது என்ன விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்ச ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் அல்லது ஒரு மனு கொடுக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காவல்துறை அனுமதி மறுக்கிற ஒரு போக்கு என்பதற்கு இது ஜனநாயக ரீதியான போராட்டங்களை தடுக்கிற ஒரு நடவடிக்கையில தான் காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுடைய மாநில மாநாட்டுக்கு கூட ஊர்வலம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி தரல. சரி, சின்ன நகரமா இருக்கு, ஊர்வலம் நடத்த வேணாம், செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் நடத்துறதுன்னு நாங்க முடிவு பண்ணி அதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வற்புறுத்தினாங்க. கன்சிடர் பண்றதா தான் எஸ்பி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். திடீர்னு பார்த்தா பேரணிக்கு முதல் நாள் மாலை எங்க தலைவர்கள் வைத்து செந்தொண்டர் அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பு என்று அவங்க ஒரு கடிதத்தை கொடுத்து மொத்தத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பேரணியே நடத்தக்கூடாது, நடத்துறதுக்கு அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை சொல்வதை நாங்க எப்படி ஏற்க முடியும்? சோ அந்த முறையில தான் அதை மீறி தான் இன்னைக்கு பேரணி என்பது நடைபெற்றது. பொதுவா இந்த மாதிரி மீறி நடத்துகிற போது அது எவ்வளவு பேரா இருந்தாலும் வழக்கு போடுவது என்பதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போடுவது, நீதிமன்றத்துக்கு இழுத்தடிப்பது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இந்திய அரசியல் சாசனம் போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கு. கோரிக்கையை வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மீது மாநில அரசாங்கத்துக்கு ஏற்பு இருக்கலாம், நிராகரிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்தவே கூடாது, வற்புறுத்தி போராடவே கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய இத்தகைய அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும். இதுல மாநில முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படுவதற்கும் மக்களுடைய ஜனநாயக குரலை எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாநிலமாக தமிழகம் மாற்றப்பட வேண்டும். இத்தகைய நிராகரிக்கிற போக்கு என்பது கூடாது என்பதை வற்புறுத்தியிருக்கோம். தீர்மானத்திலையும் காவல்துறை அணுகுமுறையை கண்டித்து நாங்கள் தீர்மானம் என்பதையும் விழுப்புரத்துல நிறைவேற்றிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி குடிமனை பட்டா பிரச்சனை தமிழ்நாட்டுல தீராத ஒரு பிரச்சனையா இருக்கு. 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இலவச மனைப்பட்டா வழங்குவது என்பது தொடங்கப்பட்டிருக்கு. 1949 கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் அந்த குடிமனை பட்டா பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் தீராத பிரச்சனையா இருக்கு. எல்லா பகுதியிலும் மக்கள் குடிமனை பட்டா கோரி போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படும். அது ஒண்ணு தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியாத விஷயம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், ஏராளமான தரிசு நிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால அனைத்து மக்களுக்குமே ஒரு சொந்த குடிமனையை, அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு சொந்த குடிமனையை வழங்குவது என்பது அரசாங்கம் நினைத்தால் நடைமுறை சாத்தியமான விஷயம் தான். அதே மாதிரி நீர்நிலைகள்ல அரசு புறம்போக்குகள்ல குடியிருக்கிற மக்களை நீதிமன்றத்துடைய உத்தரவை காட்டி வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கை என்பது கடுமையான அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அந்த குடிமனை பட்டா பிரச்சனைக்கும் குடியிருப்பு பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளான் என்பதை மாநில அரசாங்கம் நிறைவேற்றணும். குறிப்பாக இந்த நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சி பகுதிகளில் பெல்ட் ஏரியா என்று சொல்லி பட்டா தருவதையே முற்றிலும் தடை செய்து வைத்திருக்கிறார். பட்டா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்பது கிராமப்புறங்கள். நகரப்புறங்களை பொறுத்தவரையும் பெல்ட் ஏரியான்னு சொல்லி குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும், அப்படின்னா இங்க இருந்து ஒரு பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வரையும் கிடையாது, தாம்பரத்திலிருந்து அங்கிட்டு 8 கிலோமீட்டர் கிடையாது. அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராவுமே எந்த நகராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் பட்டா என்பது வழங்கப்படாது. அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் பூரா புறம்போக்கிலேயே பிறந்து புறம்போக்கிலேயே வாழ்ந்து புறம்போக்கிலேயே சாவு என்பதுதான் இப்ப இருக்கிற நிலைமையா இருக்கு. சோ இதுல ஒரு மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும். குடும்பம் இருந்தா ஒரு நாகரிகமாக குடும்பம் நடத்துவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. சோ இது மக்களுடைய ஒரு அடிப்படை தேவை என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் மாநில அரசு ஒரு மாஸ்டர் பிளானை ஏற்படுத்தி அனைத்து குடும்பங்களுக்கும் குடிமனை பட்டா வழங்குவதற்கு முன் வரணும். அதே மாதிரி பட்டியல் சாதி மக்களுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் இன்னைக்கு அந்த மக்கள் கையில இல்ல. அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரமென்ஹியர் என்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்முயற்சியை தான் இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்கிற முறையில் அந்த நிலம் என்பது வழங்கப்படும். இந்த நிலத்தை மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது. 10 ஆண்டுகளுக்கு விற்க முடியாது. மீறி வாங்கினாலும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது. 10 வருஷம் கழிச்சு விற்கலாம்னா சம்பந்தப்பட்ட பட்டியல் சாதிக்குள்ள தான் வித்துக்க முடியலாம். நிறைய நிபந்தனைகள் போடப்பட்டு தான் அந்த நிலமே வழங்கப்படும். ஆனால் இப்போது 1 ஏக்கர் நிலம் கூட அந்த மக்களிடையே இல்லை. எல்லாமே மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதை ஒட்டி அரசாணைகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் பஞ்சம் நிலம் மீட்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. அரசாங்கமே அவங்களுக்கு நிலம் வேணும்னா சட்டத்தை பயன்படுத்தி அவங்க நிலத்தை கையகப்படுத்துறாங்க. பல்வேறு திட்டங்கள் என்ற பேர்ல நிலத்தை கையகப்படுத்துறாங்க. ஆனா மக்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும் அல்லது குடிமனை கொடுக்கணும்னா அரசாங்கம் அதுக்கு உருப்படியான எந்த நடவடிக்கை எடுக்காத ஒரு போக்கு என்பது இருக்கிறது. ஆகவே நிலம், இந்த குறிப்பாக பஞ்ச நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அரசு ஆணைகளை, நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியாக பஞ்சமே நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று இந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம்.